முருகனை இப்ப கடவுளா ஏத்துக்கிட்டு தத்துவமா ஏத்துக்கிட்டு பல பேர் வந்து தன்னுடைய வழிகாட்டியா ஏத்து இல்லைங்க. ஆயுதம் என்பது ஆயுதம் நினைக்கிறது ஆயுதம் இல்லைங்க. அவர் வெஜ்ஜா நான்வெஜ் இல்லைங்க. ஆயுதம் இல்லை. அவர் எதுக்கு சாப்பிடணும்னு கேட்குறேன். கடவுள் எதுக்கு சாப்பிடணும்? கடவுள் எதுக்கு சாப்பிடணும்? கடவுள் எதுக்கு வேல் வச்சிருக்காருன்னா ஒவ்வொரு கடவுள் இப்போ வந்துங்க ஹிந்து கடவுள்ஸ் அப்படிங்கிறது வந்து 30 முக்கோடி கடவுள்கள். இவங்க எல்லாமே வந்து ஒர்க்கு அவங்கவுங்களுக்குன்னு ஒரு ஒர்க் இருக்குது. என்ன ஒர்க் இருக்குது அப்படின்னா இப்போ வந்து நம்ம சுவாசிக்கிறோம் இல்லையா, சுவாசிக்கிறதுக்கு காற்றுன்னு ஒன்று இருக்குது. அப்போ காற்று எப்படி இயங்கிக்கிட்டு இருக்கு, காற்றினுடைய தத்துவம் என்னன்னு சொல்கிறதுக்கு வாயு புத்திரன் வாயு பகவான் வச்சுட்டாங்க. அப்போ வாயு பகவான் கையில் காற்றுக்கான ஒரு கருவிகள் இருக்கும். சரிங்களா? வேல் எந்த கோயிலுக்கு வேணாலும் போங்க, முருகன் கோயிலுக்கு போங்க, முருகன் கையில் வேலை இருக்காது. இவங்களா தான் வச்சு நினச்சிட்டு இருக்காங்க. முருகன் கையில் தண்டம் தான் இருக்கும். வேல் சாட்சி தான் வச்சிருப்பார். ஏன்னா அவர் வந்து காமா இருக்கிறாரு. தண்டம் தான் வச்சிருப்பார். தண்டம்ங்கிறது முதுகுத்தண்டு. முதுகுத்தண்டு அவருடைய கட்டுப்பாட்டில் இருக்குன்னு சொல்றாங்க. அப்போ நம்மளுடைய உடம்புல இருக்கக்கூடிய முதுகுத்தண்டு முருகனுடைய கட்டுப்பாட்டில் இயங்கிக்கிட்டு இருக்கு. அப்போ முருகன்கிறது ஒரு ஆளாவோ இல்லைன்னா ஒரு கேரக்டரைசேஷன் பண்ண தேவையில்லை. அது கடவுள். அவர் வந்து தத்துவம், நம்மளுக்குள்ள இயங்கிட்டு இருக்க தத்துவம். அதனால என்ன சொல்றாங்கன்னா சிவநாடின் நடுவில் போகக்கூடிய நாடியிலேருந்து இந்த பக்கம் 2 தலைகளாக 2 நாடிகள் பிரியுது. ஒரு நாடி வலதுபுறமாக போய் 6 நாடிகளாகவும், அந்த 6 நாடிகள் 2 பிரிஞ்சு 12 தோளுடையோன் 6 முகமுடையோன்னு சொல்லி அந்த செவ்வாயினுடைய தத்துவத்தில் கூப்பிடுறோம், முருக தத்துவத்தை கூப்பிடுறோம். அதனுடைய வேலை உடம்புனுடைய டெம்பரேச்சரை மெயின்டைன் பண்ணுறதுன்னு வள்ளலார் எழுதுறாரு. நீங்கள் வள்ளலாருடைய உரைநடை வசன பகுதியில் சுப்பிரமணிய தத்துவம்னு சொல்லி ஒரு தலைப்பு இருக்குது. நீங்கள் கூகுள் பண்ணுங்க, சுப்பிரமணிய தத்துவம் வள்ளலாருன்னு போடுங்க. அவர் சொன்ன ஏன் முருகன் கோயிலுக்கு முன்னால் மயில் இருக்குது, மயில் வாயில் எதுக்கு பாம்பு இருக்குது, அந்த பாம்புனுடைய அந்த மாயைன்ற பாம்பு, நீங்கள் வந்து ஏதன்ஸ் தோட்டத்தில் படிச்சிங்களா மாயைனா பாம்புன்னு, அதே மாயினுடைய பாம்பை மயில் ஏன் வாயில் வச்சுக்கிட்டு ஒரு வால் வந்து ஒரு காலில் வந்து மிதிச்சுக்கிட்டு இருக்கு. அந்த மயில் முருகனுக்கு என்ன சொல்ல வருது, மயில் ஏங்க நிற்குது, ஏன் சேவர் குடி வச்சாங்க, இப்படின்ற கேள்விகளுக்கு எல்லாத்துக்கும் அங்கே பதில் இருக்கு. என்ன இருக்கு ஆக்சுவலி நம்ம உடம்பு இயங்கக்கூடிய தத்துவத்தை தான் முருகன்னு சொல்றாங்க. ஓகே, அந்த தத்துவம் எப்படி உள்ள இயங்கிட்டு இருக்கு, நம்மளுக்குள்ள என்ன ப்ராசஸ் நடந்துட்டு இருக்கு, நம்ம ப்ராசஸ் அந்த மாயை வந்து நம்ம உடம்புக்குள்ள 1000 ப்ராசஸ் நடக்குதுங்க. எல்லாத்தையும் ஒரே இதில் சொல்ல முடியாது. அப்போ உடம்பு எப்படி டெவலப் ஆகிட்டு இருக்கு, எப்படி நம்ம கிரியேட் ஆகிட்டு இருக்கோம், நம்ம எப்படி இயங்கிட்டு இருக்கோம், நம்ம ஏன் இயங்குறோம்,